ஆனால் நேரு படித்த படிப்புலையோ நேருனுடைய நாகரிகத்திலேயோ நேரு எழுதிய புத்தகங்கள் இருக்க வாசகங்கள் இருக்கு பாருங்க, அதுக்கு பல வார்த்தைகளுக்கு வந்து ஸ்பெல்லிங் கூட தெரியாது இவருக்கு. அதில் பல வார்த்தைகளுக்கு வந்து அர்த்தம் கூட தெரியாது, டிக்ஷனரி வச்சு பார்த்தா கூட தெரியாது, டெலிபிராம்டரில் படித்தா கூட தெரியாது. அந்த அளவிற்கு படிப்பறிவிலும் உலக அறிவிலும் குறைவாக இருக்கின்ற ஒருவர் ஒரு தலைவரை காலையில் எழுந்ததிலிருந்தே தரக்குறைவாக பேசுவது, அதுவும் குறிப்பாக வந்து ஒரு மாநில ரீதியாக ஜாதி ரீதியாக காங்கிரஸில் இருந்த ஒரு தலைவரை அங்கேருந்து ஆர்எஸ்எஸ்லாம் பேன் பண்ண பட்டேலை தனியாக கடன் வாங்கி கழித்து திருடி கொண்டு போய் குஜராத்தில் வச்சுட்டு 3000 கோடிக்கு சிலையை செஞ்சு வச்சுட்டு அவர் காங்கிரஸ் அமைச்சரவையில் தான் இருந்தார் பட்டேல். அதை விட்டுட்டு இந்த நேருவை பற்றி பேசுறதே அவருக்கு காலையில் எழுந்த உடனே பொழுதுபோக்காக இருக்குது. அதனுடைய உளவியல் சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 75வது வயதிற்கு மேல் ஒருவேளை ஆட்சேபனைகள் அதிகமாக வந்து இந்த பிரதமர் பதவியிலிருந்து விலக நேரிட்டால் அல்லது அடுத்தவருக்கு வழிவிடுவதற்காக கட்சியை கேட்டுக்கொண்டதற்கு பின்னால் இந்த அடுத்த தேர்தலுக்கு பின்னால் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை என்றால் வரலாற்றில் தனது பெயர் என்னவாக இருக்கும் என்ற மனக்குடைச்சல் இருக்கு பாருங்க, அது மோடிக்கு அதிகமாக இருக்கு. அந்த மனக்குடைச்சல் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகளாவிய அளவில் மகாத்மா காந்தியை வந்து மிகப்பெரிய விஞ்ஞானி ஐன்ஸ்டைன் வரைக்கும் வந்து கொண்டாடி இருக்காங்க. உலகத்தில் எத்தனையோ நாடுகளுக்கு வந்து மகாத்மா காந்திக்கு வந்து செலவு வச்சிருக்காங்க. நேரு வந்து போற்றப்படுகின்ற வணங்கப்படுகின்ற ஒரு தலைவராகவே இருக்கார். தனக்கு அந்த இடம் கிடைக்காம போயிருமோன்ற மனக்குழப்பம் இருக்கு பாருங்க, இது ஒரு பேரனாய்டு டிசீஸ், ஒரு மனக்குழப்பம் என்று தான் சொல்லலாம். அந்த இடத்துக்கு தான் வர முடியாதுன்னு நினைக்கிறதுக்கு தான் உலகத்தில் இருக்க இந்த ஏழை நாடுகள்லாம் போய் இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்காத உயர்ந்த விருதை எத்தியோப்பிய அரசு நேரு மோடி அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது. இதுவரைக்கும் யாரும் வழங்காத உயரிய விருதை பப்புவா நியோகினியா வழங்கி இருக்கிறது அப்படின்னு பட்டாணி சைஸில் இருக்கிற நாட்டெல்லாம் போய் விருது வாங்கிட்டு வந்துட்டு, நான் என்ன சொல்றேன், அரேபிய நாடுகளில் இருக்கின்ற மன்னர்கள் ஏழை நாடுகளில் இருக்கின்ற இஸ்லாமியர்களை வந்து கூலிப்படைகளாக வைத்து கொண்டு நினைத்து கொண்டு பணமோடு உரசும் என்பதற்கு வந்து பல அரேபிய நாடுகள் வந்து உதாரணமாக இருக்குன்னு நான் நிறைய வாட்டி பேசியிருப்பேன்.